الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله عز وجل: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك الفوز العظيم. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் மார்க்க ஒளியில் உங்களோட சவுண்ட் வந்து மியூட் ஆயிடுது. உங்களோட சவுண்ட் கொஞ்சம் பாருங்க சார். பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக ஆக்கப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழைப்பு பணியை ஆரம்பித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை தழுவிய முதல் முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு தூதர் என்று சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்ட முதல் மூமினீன்கள், இந்த மார்க்கத்தை பிறருக்கு அறிவித்த முதல் அறிவிப்பாளர்கள், இந்த மார்க்கத்தின் பால் மக்களை அழைத்து வந்த இந்த மார்க்கத்தின் முதல் அழைப்பாளர்கள், இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய வீடுகளை, தன்னுடைய சொந்த பந்தங்களை, தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்த முதல் தியாகிகள், இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்த முதல் சேவகர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேரடியாக இந்த மார்க்கத்தை தூய்மையான முறையில் பெற்றவர்கள், நபி அவர்களிடத்தில் நேரடியாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இப்படி பல சிறப்புகள் வழங்கப்பட்ட சமூகம் ஒரு கூட்டம் தான் சஹாபா பெருமக்களுடைய கூட்டம். சஹாபா பெருமக்களுடைய இந்த அந்தஸ்தை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்ட ஒரு சமூகம் தான், ஒரு ஜமாஅத்து தான் இந்த சஹாபா பெருமக்களுடைய ஜமாஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, நானும் நீங்களும் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யாரை புகழ்ந்திருக்கிறார்களோ, சிறப்புகளை வழங்கியிருக்கிறார்களோ, அந்த ஜமாஅத்தை புகழக்கூடியவர்களாக, கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆனால் பல சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? குர்ஆனிலும் ஹதீஸிலும் புகழப்பட்ட பல சிறப்புகள் வழங்கப்பட்ட இந்த ஜமாஅத்தை, இந்த சஹாபா பெருமக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிறார்கள், தரக்குறைவாக பேசுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு காலமும் சஹாபா பெருமக்களை தரக்குறைவாக பேசக்கூடியவர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்பு சஹாபா பெருமக்கள் விஷயத்திலே நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், சஹாபா பெருமக்களை தரக்குறைவாக பேசக்கூடாது என்று சொல்லும் பொழுது ஒருபோதும் சஹாபா பெருமக்கள் தவறே செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் சொல்லவில்லை. சஹாபா பெருமக்கள் மலக்குமார்களை போன்றவர்கள் என்று நாம் சொல்லவில்லை. மாறாக சஹாபா பெருமக்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் புகழப்பட்டவர்கள். எனவே அவர்கள் ஒரு சில தவறுகளை பிற்காலத்தில் செய்திருந்தாலும் நாம் தவறாக விமர்சிக்க கூடாது என்றுதான் சொல்கிறோம். சில தவறுகளை நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள், அவர்களும் மனிதர்களே. ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த தவறுகளின் அடிப்படையில் அந்த சஹாபா பெருமக்களை தரக்குறைவாக பேசக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோமே ஆனால்
எந்த சஹாபி எந்த நபித்தோழராக இருந்தாலும் சரியே, அந்த நபித்தோழரை குறித்து நாம் தவறாக விமர்சிக்கவே மாட்டோம். ஒரே ஒரு சம்பவம் இன்ஷா அல்லாஹ் போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்காக, ஃபத்ஹு மக்காவிற்காக 10,000 சஹாபா பெருமக்களை அழைத்து படையெடுத்து மக்காவை நோக்கி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொன்னார்கள், நாம் எல்லோரும் 10,000 மக்கள் மக்காவை நோக்கி பயணிக்க போகிறோம், மக்காவை வெற்றி கொள்வதற்காக என்பதை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது, யாரிடத்திலும் நீங்கள் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு சஹாபி, அவருடைய பெயர் ஹாத்திப் பின் அபி பல்தா. ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைச்சுகிறார், குறைஷியர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு மக்காவுக்கு வருவதாக குறைஷியர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி ஒரு பெண்மணியிடம் கொடுத்து அனுப்பி விடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹ்யை இறக்கி இந்த விஷயத்தை சொல்லுகிறான். ஒரு பெண் ஹாத்திப் அவர்கள் எழுதிய கடிதத்தை எடுத்துக்கொண்டு இந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கிறாள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, இந்த இடத்தில் சென்று பாருங்கள், ஒரு பெண் ஹாத்திப் அவர்கள் எழுதி கொடுத்த ஒரு கடிதத்தை தன்னுடைய தலைமுடியில் மறைத்து வைத்து சென்று கொண்டிருப்பாள், அந்த பெண்ணை பிடித்து அந்த கடிதத்தை எடுத்து வாருங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். ரசூல் அவர்கள் சொன்ன இடத்தில் சரியாக அந்த பெண்ணை கண்டார்கள். அந்த பெண்ணை மிரட்டி பெண்ணிடம் இருந்த அந்த ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய கடிதத்தை வாங்கி ரசூலிடத்திலே வந்தார். உண்மையிலேயே ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷியர்களுக்கு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் அவர்கள் அழைத்தார்கள். மற்ற சஹாபா பெருமக்களும் அந்த சபையில் இருந்தனர். ரசூல் அவர்கள் கேட்டார்கள், ஹாத்திபே, எதற்காக இப்படி செய்தீர்? ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த செய்தியை குறைஷியர்களுக்கு சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தான் வெற்றியை தரப்போகிறான், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் என்னுடைய குடும்பத்தினர்கள் மக்காவில் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களால் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வர முடியவில்லை, மக்காவிலே இருக்கிறார்கள். எனவே நாளை மக்கா வெற்றிக்காக வேண்டி நாங்கள் படையெடுத்து அங்கு செல்லும் பொழுது என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கவலையில் தான் யா ரசூலல்லாஹ் குறைஷியர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதினேன். அந்த குறைஷியர்கள் என்ன செய்வார்கள்? ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாத்திப் பின் அபி பல்தா நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்கிற அடிப்படையிலாவது என்னுடைய குடும்பத்தை அவர்கள் தீண்ட மாட்டார்கள் என்று ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி தந்தால் ஹாத்திபுடைய தலையை வெட்டி விடுகிறேன், முனாஃபிக்குடைய தலையை வெட்டி விடுகிறேன் என்று ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நயவஞ்சகன், முனாஃபிக் என்கிற வார்த்தையை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்துகிறார். இந்த நயவஞ்சகர், இந்த முனாஃபிக்குடைய தலையை யா ரசூலல்லாஹ் நான் வெட்டி விடுகிறேன், அனுமதியை தாருங்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கவனியுங்கள். இதில் தான் நம்ம அனைவருக்கும் படிப்பினை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, ஹாத்திப் அவர்களை பார்த்து முனாஃபிக் என்று எல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள், ஏனெனில் ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்ட அந்த 313 சஹாபா பெருமக்களில் ஒருவராக இருக்கிறார். ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு யார்? பத்ர் போரில் கலந்து கொண்ட அந்த 313 அல்லது 315 சஹாபா பெருமக்களில் ஒருவர் பத்ரி சஹாபி. பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபா பெருமக்களுடைய சிறப்பு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பத்ர் போரில் கலந்து கொண்ட அந்த சஹாபா பெருமக்கள் பத்ருக்கு பிறகு ஏதாவது தவறு செய்தாலும், ஏதாவது பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை முன்கூட்டியே மன்னித்து விட்டான். பத்ர் போருக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை அறிவித்தான். இந்த நாளுக்கு பிறகு இந்த பத்ரி சஹாபாக்கள், பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபா பெருமக்கள் எந்த தவறை செய்து விட்டாலும் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். எனவே கணித்திற்குரியவர்களை சற்று யோசித்து பாருங்கள். பத்ர் போரில் கலந்து கொண்டு ஏறத்தாழ 7 வருடங்களுக்கு பின்பு அல்லது 8 வருடங்களுக்கு பின்பு இந்த சம்பவம் நடக்கிறது. 7 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய சிறப்பை அடிப்படையாக வைத்து பிற்காலத்தில் நடந்த தவறின் பொழுது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை வழங்கி இருக்கிறான் ஹாத்திப் அவர்களுக்கு. எனவே நீங்கள் முனாஃபிக் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ் இந்த தவறை முன்கூட்டியே மன்னித்து விட்டான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை அல்லாஹ் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் புகழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? சஹாபா பெருமக்கள் என்கிற இந்த ஜமாஅத்துக்கு பல சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இந்த சிறப்புகள் எல்லாம் வழங்கப்பட்ட பிறகு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் இந்த ஜமாஅத்தை புகழ்ந்த பிறகு, பிற்காலத்தில் ஒரு தவறை ஒரு சஹாபி செய்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த சஹாபியை குறித்து தவறாக விமர்சிக்க கூடாது. ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து முனாஃபிக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் என்று தெரியுமா? உமர் பின் கத்தாப். ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட பன்மடங்கு சிறந்தவர் இவர். ஆனால் அத்தகைய சிறந்த நபித்தோழருக்கே ரசூல் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால், சஹாபா பெருமக்களை குறித்து தரக்குறைவாக பேசுகின்ற, கொச்சைப்படுத்துகின்ற நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார், இப்படி சொல்லாதீர் என்று. அப்படி இருக்க நானும் நீங்களும் யார் என்று யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பிற்காலத்தில் ஒரு சில சஹாபா பெருமக்கள் தவறு செய்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த தவறுகளை குறித்து முன்கூட்டியே தெரியுமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றையும் அறிபவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைவானவற்றை நன்கறிந்தவன். அப்படி இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபா பெருமக்களை விதிவிலக்கு இல்லாமல் இவரை தவிர இவரை தவிர இவரை தவிர என்று விதிவிலக்கு இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த காலத்தில் இவர்கள் தவறுகள் செய்வார்கள் என்று தெரிந்த பிறகுதான் இந்த சிறப்புகளை இறக்கினான். அந்த சஹாபா பெருமக்களை புகழ்ந்திருக்கிறான். அத்தகைய சஹாபா பெருமக்களை நாம் ஏன் தரக்குறைவாக பேச வேண்டும்? இப்போது கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த சஹாபா பெருமக்களுக்கு வழங்கப்பட்ட சான்றுகளில் ஒரு சில சான்றுகள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் எப்படி இந்த சஹாபா பெருமக்கள் புகழப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில ஆதாரங்களை நான் இப்போது எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஜாதலா அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் கூறுகிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் இக்வானஹும் அவ் அஷீரத்தஹும். நபியே, அல்லாஹ்வையும் மறுமை வாழ்க்கையும் நம்பிக்கை கொண்ட இந்த மக்களை அல்லாஹ்வுடன் பகை கொண்ட மக்களோடு நட்பு கொள்வதாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை மறுமை வாழ்க்கை நம்பிக்கை கொண்ட இந்த மக்கள், அது யார்? சஹாபா பெருமக்கள். இந்த வசனம் இறக்கப்பட்ட போது நம்பிக்கை கொண்ட மக்கள் சஹாபா பெருமக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களை குறித்து நபியிடத்தில் சொல்கிறான், நபியே, அல்லாஹ்வையும் மறுமை வாழ்க்கையும் நம்பிக்கை கொண்ட இந்த மக்களை அல்லாஹ்வோடு பகை கொண்டார்களே இந்த காஃபிர்கள், அவர்களோடு நட்பு கொள்வதாக நீங்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். அந்த காஃபிர்கள் அல்லாஹ்வோடு பகை கொண்ட மக்கள், வலவ் கானூ ஆபாஅஹும், அவர்களுடைய தந்தைகளாக இருந்தாலும் சரியே, அவ் இக்வானஹும், அவர்களுடைய சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரியே, அவ் அஷீரத்தஹும், அவர்களுடைய குல கோத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரியே, அவர்கள் நட்பு கொள்ள மாட்டார்கள். என்ன அர்த்தம்? சஹாபா பெருமக்களுடைய பார்வையில் அல்லாஹ்வை தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட, இந்த மார்க்கத்தை விட அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய கோத்திரம், அவர்களுடைய உறவினர்கள் மேலானவர்கள் அல்ல. சஹாபா பெருமக்களுடைய பார்வையில் எல்லாவற்றை விட, ஏனைய உலக மக்களை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மேலானவர்களாக இருந்தார்கள். இந்த மார்க்கம் தான் மேலானதாக இருந்தது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு பகை கொண்ட இந்த மக்கள் என்னதான் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இந்த சஹாபா பெருமக்கள் அந்த மக்களை நேசிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சான்றை வழங்குகிறான். சஹாபா பெருமக்களுக்கு இந்த குடும்பத்தை விட, அவர்களுடைய உறவுகளை விட இஸ்லாம் தான் மேலானது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய சஹாபா பெருமக்களுக்கு தன்புறத்திலிருந்து தன்னுடைய அருளை கொண்டு வஅய்யதஹும் பிரூஹின் மின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்புறத்திலிருந்து ரூஹ், அதாவது தன்னுடைய அருளை கொண்டு உதவி செய்திருக்கிறான். சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான்,
இவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை விதித்து விட்டான். இவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் இருக்கிறது, இறை நம்பிக்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுடைய ஈமானை குறித்து சான்று வழங்குகிறான். எனவே இவர்கள் செய்த நல்ல காரியம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை, ரசூலை நேசித்தது, தன்னுடைய குடும்பத்தினர்களை விட அதிகமாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய உள்ளங்களில் ஈமானை விதித்து விட்டான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு தன்புறத்திலிருந்து அருளை வழங்கி இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وَيُدْخِلُهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை சுவனங்களிலே நுழைக்கச் செய்வான். இவர்கள் சொர்க்கவாசிகள் என்கிற சான்றும் இதே வசனத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள். இவர்கள் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டம் இது. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். மேலும் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய இந்த கூட்டம் தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டம். இவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்கிற நற்செய்தியும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை குறித்து இந்த வசனத்தில் மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்களிலே புகழ்ந்திருக்கிறான். தௌபா அத்தியாயத்தின் வசனம் நம்பர் 100 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். இஸ்லாத்தின் பக்கம் முந்திக் கொண்ட இந்த முஹாஜிர் சஹாபா பெருமக்களும் அன்சார் சஹாபா பெருமக்களும், முஹாஜிர் சஹாபாக்களுக்கு அன்சார் சஹாபா பெருமக்களுக்கு பிறகு இந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றிய மக்கள், இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த பரிசு என்ன? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் இவர்களை பொருந்து கொண்டான், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்து கொண்டார்கள். மேலும் அல்லாஹ் இவர்களுக்காக சொர்க்கங்களை தயார் செய்திருக்கிறான். அஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك الفوز العظيم. இவர்களுக்காக தான் மகத்தான வெற்றி இருக்கிறது. இந்த வசனத்திலும் பாருங்கள், இந்த சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ்வின் திருபொருத்தம் கிடைத்து விட்டது என்கிற நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சஹாபா பெருமக்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்கிற நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சஹாபா பெருமக்களுக்கு தான் மகத்தான வெற்றி இருக்கிறது என்கிற நற்செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சஹாபா பெருமக்களுடைய இபாதத், வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே சஹாபா பெருமக்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒரு செய்தி என்ன? ஃபதஹ் அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராவார். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். முஹம்மதோடு இருக்கக்கூடியவர்கள், அதாவது நபித்தோழர்கள் சஹாபா பெருமக்கள், தனக்கு மத்தியில் முஸ்லிம்களுக்காக இரக்க குணம் படைத்தவர்கள். ஆனால் இஸ்லாத்தின் எதிரிகளுக்காக, காஃபிர்களுக்காக கடுமையானவர்கள். மேலும் நபியே, இந்த சஹாபா பெருமக்களை நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ருக்கு செய்வதாக, சஜ்தா செய்வதாக, அதாவது ஒவ்வொரு நேரமும் தொழுகையில் தொழுது கொண்டிருப்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள். யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை தேடக்கூடியவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திரு பொருத்தத்தை தேடக்கூடியவர்களாக நீங்கள் இவர்களை பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுடைய வணக்க வழிபாடுகளை குறித்து இந்த வசனத்திலே சொல்கிறான். சரி, சஹாபா பெருமக்களுடைய கல்வி, இந்த மார்க்க விஷயத்திலே, மார்க்க கல்வி விஷயத்திலே சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு உறுதியானவர்களாக இருந்தார்கள்? அதற்காக யூசுப் அத்தியாயத்தின் வசனத்தை எடுத்து பாருங்கள். யூசுப் அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக சொல்லும்படி சொல்கிறான். குல், நபியே நீர் கூறுவீராக, ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. நபியே நீர் கூறுவீராக, இதுதான் நேர்வழி, இந்த நேர்வழியின் பக்கம்தான் நானும், வ மன் இத்தபஅனி, என்னை யாரெல்லாம் பின்பற்றி இருக்கிறார்களோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நேரத்தில் பின்பற்றியவர்கள் யார்? சஹாபா பெருமக்கள். ஆம், நாங்களும் ரசூல் அவர்களை பின்பற்றுகிறோம். ஆனால் இந்த வசனம் இறக்கப்பட்ட போது, இந்த வசனத்தை ரசூல் அவர்கள் காஃபிர்கள் மத்தியிலே படித்து காண்பித்தார்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் யார்? சஹாபா பெருமக்கள். எனவே ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நேர்வழியின் பக்கம்தான் நானும்,
என்னை பின்பற்றிய இந்த மக்களும், அதாவது நபித்தோழர்களும் இந்த நேர்வழியின் பக்கம்தான் உங்களை அழைத்து வருகிறோம். எந்த அடிப்படையில்? அலா பஸீரத்தின், பஸீரத்தின் அடிப்படையில், தெளிவான சான்றுகளின் அடிப்படையில், தெளிவான சான்றுகளின் அடிப்படையில் நானும் என்னுடைய தோழர்களும் நேர்வழியின் பக்கம் உங்களை அழைக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரும் தெளிவான சான்றுகள் மீது இருப்பதாகவும், சஹாபா பெருமக்களும் தெளிவான சான்றின் மீது இருந்து இந்த அழைப்பு பணியை செய்திருப்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு விஷயத்தை இங்கு புரிந்து கொள்ளுங்கள். கல்வி என்று சொன்னால் பல செய்திகளை சேகரிப்பது, பல செய்திகளை சேர்த்துக் கொள்வது கல்வி அல்ல, மார்க்க கல்வி அல்ல. மாறாக ஒரு சில குறைந்த செய்திகள் உங்களுக்கு தெரிந்து இருந்தாலும் மார்க்க அடிப்படை விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நபியவர்கள் எப்படி போதித்தார்களோ அந்த விதத்தில் அந்த அடிப்படை விஷயங்களை விளங்கி கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையாக மார்க்க கல்வி எனப்படும். பல ஹதீசுகளை படித்துக் கொள்வது, வரலாறு சம்பந்தப்பட்ட பல செய்திகளை சேர்த்துக் கொள்வது, இது மார்க்க கல்வி அல்ல. சஹாபா பெருமக்களுக்கு ஒரு சில ஹதீசுகள் தான் தெரிந்திருந்தது. நமக்கு சஹாபா பெருமக்களை விட அதிகமான ஹதீசுகள் தெரியும். பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகளை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் சஹாபா பெருமக்களுக்கு அத்தனை ஹதீசுகள் தெரிந்திருக்கவில்லை என்று நீங்கள் பார்த்து என்ன செய்துவிட வேண்டாம். சஹாபா பெருமக்களை விட நாங்கள் பெரிய கல்வியாளர்கள், பெரிய அறிஞர்கள் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். மாறாக செய்திகள் என்னதான் நமக்கு அதிகமாக தெரிந்திருந்தாலும் மார்க்க அடிப்படை விஷயங்களை அவர்கள் எந்த அளவிற்கு தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்களோ, புரிந்து கொண்டிருந்தார்களோ, அந்த அளவிற்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலேயே, சஹாபா பெருமக்களுடைய காலகட்டத்திலேயே ஹாரிஜியாக்கள், ஷியாக்கள், ஷியாக்களை விட மோசமான ராஃபிதாக்கள், விதியை மறுக்கக்கூடிய கதரியாக்கள், முஅ்தஸிலாக்கள் என்கிற இந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் வழிகட்டு போனார்கள் சஹாபா பெருமக்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஹாரிஜியாக்களில் ஒரு சஹாபியாவது இருந்திருப்பாரா? சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் வழிகட்டு போன அந்த ஷியாக்களில் ஒரு சஹாபியாவது இருந்திருப்பாரா? சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலேயே வழிகட்டு போன அந்த ராஃபிதாக்களில் ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழராவது இருந்திருப்பாரா அந்த வழியிலே? சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலேயே வழிகட்டு போன அந்த கதரியா, முஅ்தஸிலாக்களில் ஒரு சஹாபியாவது இருந்திருப்பாரா? ஒருபோதும் கிடையாது. வழிகட்ட இந்த எந்த ஒரு கூட்டத்திலும் ஒரு சஹாபியும் இருந்தது கிடையாது. என்ன அர்த்தம்? சஹாபா பெருமக்களுக்கு உண்மையான மார்க்கம் என்ன என்பது தெளிவாக தெரியும். ஏன் தெரியாமல் இருக்கும்? இந்த மார்க்கத்தை இந்த சஹாபா பெருமக்கள் யாரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள்? நேரடியாக இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். பெரிய பெரிய இயக்க தலைவர்களின் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டே நாம் என்ன செய்கிறோம்? நான் மிகப்பெரிய மார்க்க அறிஞன், நான் பெரிய கல்வியாளர் என்று நாம் என்ன செய்கிறோம்? பெருமை அடித்துக் கொள்கிறோம். அப்படி இருக்க நேரடியாக நபியிடத்திலே மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் இந்த சஹாபா பெருமக்கள். அவர்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன என்று தெளிவாக தெரிந்திருக்குமா இல்லையா? எனவேதான் வழிகட்டு போன எந்த ஒரு கூட்டத்திற்கும் சஹாபா பெருமக்கள் உறுதுணையாக இருந்தது கிடையாது, ஒத்துழைப்பு கொடுத்ததே கிடையாது. ஹாரிஜியாக்கள் என்கிற அந்த கூட்டத்தினர்களிடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விவாதிப்பதற்காக வேண்டி சென்றார்கள். சென்று ஹாரிஜியாக்களிடத்தில் பல விஷயங்களை குறித்து பேசினார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரிஜியாக்களை, ஹவாரிஜிகளை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் பல புதிய புதிய விஷயங்களை சொல்கிறீர்களே, சிந்தனை ரீதியான பல கருத்து வேறுபாடுகள் உங்களிடத்தில் இருக்கிறதே, உங்களோடு யாராவது ஒரு சஹாபி இருக்கிறார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஒரே ஒரு சஹாபி, யாராவது ஒரு நபித்தோழர் உங்களோடு இருக்கிறார்களா? இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் தவறான வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர் என்று கேட்க, அந்த நேரத்தில் ஏறத்தாழ 3000 ஹாரிஜியாக்கள் அந்த தவறான சிந்தனையை விட்டு மறுபடியும் சஹாபா பெருமக்களுடைய வழியை நோக்கி வந்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பல ஹதீசுகள் சஹாபா பெருமக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நமக்கு தெரிந்த பல செய்திகள் சஹாபா பெருமக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சஹாபா பெருமக்கள் நபியிடத்திலே நேரடியாக மார்க்கத்தை கற்றுக்கொண்ட காரணத்தினால் மார்க்க அடிப்படை விஷயங்களை எந்த அளவிற்கு தெளிவாக, உறுதியாக
சஹாபா பெருமக்கள் விளங்கி வைத்திருந்தார்களோ, புரிந்து கொண்டார்களோ, அந்த அளவிற்கு யாராலும் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. எனவே அந்த அடிப்படையில் கணித்திற்குரியவர்களே, மார்க்க கல்வி விஷயத்திலும் சஹாபா பெருமக்கள் தான் சிறந்தவர்கள். மார்க்க கல்வி விஷயத்திலும் சஹாபா பெருமக்கள் தான் சிறப்பிற்குரியவர்கள். அடுத்ததாக சஹாபா பெருமக்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்திருக்கிறான். இந்த சஹாபா பெருமக்கள் இந்த மார்க்கத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். நபியே, உங்களுக்கு அல்லாஹ்வும் உங்களோடு இருக்கக்கூடிய இந்த தோழர்கள், உங்களை பின்பற்றியவர்கள், இவர்கள் போதுமானவர்கள். அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிறான் உதவி செய்வதற்கு. ஏதாவது ஒன்று என்று சொன்னால் உங்களுடைய தோழர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு. நீங்கள் பயப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்களே, அதை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வல் முஃமினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உதவி செய்தான், மேலும் முஃமினீன்கள் உங்களுக்கு உதவி செய்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்கள் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் உதவி செய்த இந்த புனிதமான ஒரு கூட்டம் தான் இந்த சஹாபா பெருமக்களுடைய கூட்டம். சஹாபா பெருமக்களுடைய இறை நம்பிக்கை, ஈமான் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுடைய ஈமான், சஹாபா பெருமக்களுடைய இறை நம்பிக்கையை தான், உண்மையான இறை நம்பிக்கை என்ன, பொய்யான நம்பிக்கைகள் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுகோலாக ஆக்கியிருக்கிறான். சஹாபா பெருமக்களுடைய இறை நம்பிக்கையை வைத்துதான் இதுதான் சரியான நம்பிக்கை, இது தவறான நம்பிக்கை, இது சரியான கொள்கை, இது தவறான கொள்கை என்று சொல்வதற்கு சஹாபா பெருமக்களுடைய இறை நம்பிக்கை, சஹாபா பெருமக்களுடைய கொள்கையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவுகோலாக நிப்பாட்டுகிறான். எனவேதான் பக்ரா அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. சஹாபா பெருமக்களே, நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டீர்களோ, நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டீர்களோ அதே போல் மற்ற மக்களும் நம்பிக்கை கொள்வார்களே, ஆனால் فَقَدِ اهْتَدَوْا, அவர்களுக்கு ஹிதாயத், நேர்வழி கிடைத்துவிடும். என்ன அர்த்தம்? சஹாபா பெருமக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அது போன்று நாங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. சஹாபா பெருமக்களுடைய கொள்கை வேறு, நம்முடைய கொள்கை வேறு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சஹாபா பெருமக்களுடைய ஈமான் வேறு, நம்முடைய ஈமான் வேறு என்று சொன்னால் அந்த விஷயத்தில் நாங்கள் ஹிதாயத்தை பெறவில்லை, நேர்வழியை நாங்கள் தவறிவிட்டோம் என்பது அர்த்தமாகும். எனவே அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டீர்களோ, யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டீர்களோ என்று. அந்த காலத்தில், இந்த வசனம் இறக்கப்பட்ட காலத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் சஹாபா பெருமக்கள் தானே, அவர்களை தவிர மூமினீன்கள் என்று யாருமே இருந்தது கிடையாது. எனவே நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டீர்களோ அவ்வாறு அந்த மக்களும் நம்பிக்கை கொள்வார்களே, ஆனால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சஹாபா பெருமக்களுடைய ஈமான், அவர்களுடைய கொள்கை தான் அளவுகோலாக இருக்கிறது. கியாம நாள் வரை, கியாம நாள் வரை தவறான கொள்கையை சரியான கொள்கையிலிருந்து நாம் பிரித்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சஹாபா பெருமக்களுடைய கொள்கை தான் அளவுகோல். எனவே கணித்திற்குரியவர்களே, இது ஒரு சில சான்றுகள் குர்ஆனில் இருந்து. மற்றபடி நீங்கள் குர்ஆனில் எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே என்று அல்லாஹ் அழைப்பதாக நீங்கள் பார்ப்பீர்களோ, படிப்பீர்களோ, தெரிந்து கொள்ளுங்கள், அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கிற அந்த அழைப்பு முதலாவதாக சஹாபா பெருமக்கள் மீதுதான் பொருந்தும். யாரை பார்த்து அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோரே என்று அழைத்தான்? சஹாபா பெருமக்களை பார்த்து. நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று, என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று ஏதாவது சான்று இருக்கிறதா? உங்களிடத்தில் உண்மையிலேயே ஈமான் இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்தில் உண்மையிலேயே ஈமான் இருக்கிறது என்று ஏதாவது சான்று இருக்கிறதா உங்களிடத்தில்? இயக்க தலைவர்கள், பல ஜமாஅத்துகளுடைய தலைவர்கள், அமீர்கள், அவர்களிடத்தில் அவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் இருக்கிறது என்று அவர்களிடத்தில் ஏதாவது சான்று இருக்கிறதா? ஒருபோதும் கிடையாது. ஆனால் சஹாபா பெருமக்களுடைய உள்ளங்களில் ஈமான் இருந்தது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து நம்பிக்கை கொண்டோரே என்று அழைக்கிறான். அந்த அனைத்து வசனங்களும்
சஹாபா பெருமக்கள் மீதுதான் முதலாவதாக பொருந்தும், அடுத்துதான் மற்ற மூமினீன்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயபக்தி உடையவர்களோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நற்செயல் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றெல்லாம் பல அழகான பட்டங்களை பயன்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்கிறானோ, அந்த அனைத்து பட்டங்களும் அனைத்து சிறப்புகளும் சஹாபா பெருமக்களுக்கு தான் முதலாவதாக பொருந்தும், அடுத்துதான் மற்ற மூமினீன்கள். அந்த அடிப்படையில் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் குர்ஆனை படித்து பார்ப்பீர்களே ஆனால் நூற்றுக்கணக்கான வசனங்களை சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய சான்றுகள் என்று நம்மால் எடுத்து காட்ட முடியும். சரி, ஹதீஸிலிருந்து ஒரு 2 சான்றுகள். புகாரியுடைய 2652வது ஹதீஸிலே ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், கைருன் நாஸி கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم, மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வந்த மக்கள், அடுத்த காலத்தில் வரக்கூடிய மக்கள், அதற்கு பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய மக்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் மக்களில் சிறந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்த முஸ்லிம்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் யார்? நபி தோழர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர்களாக சஹாபாக்களாக தேர்வு செய்யப்பட்ட அந்த மக்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள். மேலும் கணித்திற்குரியவர்களே, இதே ஹதீஸின் அடிப்படையில், அதாவது மக்களில் சிறந்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஈன்கள், தாபிஈன்களுக்கு பிறகு தபுஉ தாபிஈன்கள் என்கிற அதே வரிசைப்படி புகாரியுடைய இன்னொரு ஹதீஸ் 3594, அந்த ஹதீஸிலே பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஅதி அலா الناس زمانٌ, ஒரு காலகட்டம் வரப்போகின்றது, அதில் யக்ஸு ஃபிஆமும் மினன் நாஸ், ஒரு கூட்டம் முஸ்லிம்களுடைய ஒரு படை எதிரிகளுக்கு எதிராக படையெடுத்து போர் புரியும். முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் ஒரு போர் நடக்கும். அப்போது மலக்குமார்கள் இறங்கி வந்து பார்ப்பார்கள், ஹல் ஃபீக்கும் மன் ஸஹிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஸ்லிம்களுடைய இந்த படையில் நபித்தோழர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள் என்று அந்த மலக்குமார்களுக்கு சொல்லப்பட்டால், அந்த மலக்குமார்கள் இந்த விஷயத்தை பார்த்து முடித்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படைக்கு வெற்றியை தந்து விடுகிறான். பிறகு இன்னொரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் எதிரிகளுக்கு எதிராக போர் புரிவார்கள். அந்த நேரத்திலும் மலக்குமார்கள் இறங்கி வந்து பார்ப்பார்கள், கேட்பார்கள், ஹல் ஃபீக்கும் மன் ஸஹிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி தோழர்களுக்கு தோழர்களாக வந்த தாபிஈன்களில் யாராவது இருக்கிறார்களா? யாராவது இருப்பார்களேயானால் ஃபயுஃப்தஹு லஹும், அவர்களுக்கும் வெற்றி வழங்கப்படும். பிறகு இன்னொரு காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கும் போர் நடக்கும். அந்த படையின் மீதும் மலக்குமார்கள் இறங்குவார்கள், வந்து பார்ப்பார்கள், ஹல் ஃபீக்கும் மன் ஸஹிப அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி தோழர்களுக்கு தோழர்களாக இருந்த தாபிஈன்களுடைய தோழர்கள் யாராவது இருக்கிறார்களா? தபுஉ தாபிஈன்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பார்ப்பார்கள். இருந்தால் ஃபயுஃப்தஹு லஹும், அவர்களுக்கும் வெற்றி வழங்கப்படும். புகாரியுடைய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு பிறகு வந்த தாபிஈன்களுக்கு வழங்கிய சிறப்பை பாருங்கள். அவர்கள் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற முஃமினீன்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருகிறான். இதுவே கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஒரு சில சான்றுகள் தான் இது. ஆனால் உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு இந்த ஒரு சில சான்றுகளே இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு போதுமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபா பெருமக்களை புகழ்ந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபா பெருமக்களை மக்களில் சிறந்தவர்கள் என்று சான்று வழங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்க அந்த சிறந்த கூட்டத்தை பற்றி நான் ஏன் தவறாக விமர்சிக்க வேண்டும், நான் ஏன் தரக்குறைவாக பேச வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் இந்த சான்றுகளை படித்தே புரிந்து கொள்வான். அவன் தவறான வழியில் இருந்தால் தன்னுடைய நிலைப்பாட்டை அவன் மாற்றிக் கொள்வான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, எவருடைய உள்ளங்களில் பிரச்சனை இருக்கிறதோ, கோளாறு இருக்கிறதோ, கோணல் இருக்கிறதோ, அவர்களுக்கு என்னதான் நீங்கள் ஆயிரக்கணக்கான வசனங்களை படித்து காண்பித்து விட்டாலும் அது அவர்களுக்கு போதுமானதல்ல. அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை தான் பின்பற்றுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே,
குரானிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களை புகழ்ந்திருக்க, ஒருவன் அந்த சஹாபா பெருமக்களை அல்லது சஹாபா பெருமக்களில் சிலரை கொச்சைப்படுத்துகிறான், தரக்குறைவாக பேசுகிறான், தவறாக விமர்சிக்கிறான், ஏசுகிறான், திட்டுகிறான் என்று சொன்னால், அவன் எந்த போக்கில் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் யாருடைய வழியை பின்பற்றுகிறான் என்று சொன்னால், வரிசையாக நான் இப்போது சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்கள். முதலாவதாக அத்தகையவர்கள் முனாஃபிகீன்களுடைய, நயவஞ்சகர்களுடைய வழிமுறையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் சஹாபா பெருமக்களை திட்டுவது, சஹாபா பெருமக்களை ஏசுவது, சஹாபா பெருமக்களை குறித்து தரக்குறைவாக பேசுவது, இது முனாஃபிகீன்களுடைய, நயவஞ்சகர்களுடைய வழியாக இருந்திருக்கிறது. பக்ரா அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை படித்து பாருங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகீன்களை குறித்து பல வசனங்களிலே பல விஷயங்களை சொல்கிறான். அந்த வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ. இந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சகரிடத்தில் எப்படி இந்த மக்கள், அதாவது சஹாபா பெருமக்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அதுபோல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏமாத்து வேலை செய்யாதீர்கள். ஏதோ முன்னால் வந்து கலிமா ஓதுவது, பின்னால் அதே குஃப்ரில், அதை இறை நிராகரிப்பில் இருப்பது, நயவஞ்சகத்தனத்தில் இருப்பது, அப்படி இல்லாமல் எப்படி உள தூய்மையோடு இந்த சஹாபா பெருமக்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அதே போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அந்த முனாஃபிகீன்கள் இடத்தில் சொல்லப்பட்டால், அந்த முனாஃபிகீன்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா? அனுமீனு கமா ஆமன சுஃபஹா. இந்த மடையர்கள், இந்த முட்டாள்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அப்படியா நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இந்த முனாஃபிகீன்கள் சஹாபா பெருமக்களை மடையர்கள் என்று சொல்வார்கள். சுஃபஹா, பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிகீன்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சொல்கிறார், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹாஉ வலக்கின் லா யஅலமூன். சஹாபா பெருமக்களை பார்த்து மடையர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த முனாஃபிகீன்கள் தான் உண்மையான மடையர்கள், இவர்கள் தான் உண்மையான முட்டாள்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே சஹாபா பெருமக்களை குறித்து இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியது யார்? ஆரம்பத்திலே இந்த முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். எனவே யோசித்து பாருங்கள், சஹாபா பெருமக்களை குறித்து கொச்சைப்படுத்தக்கூடிய மக்கள் யார்? முனாஃபிகீன்கள், முனாஃபிகீனுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள். சரி, முனாஃபிகீன்களுக்கு பிறகு சஹாபா பெருமக்களை குறித்து தரக்குறைவாக பேசக்கூடிய அந்த போக்கு யாருடையது என்று சொன்னால், ஹாரிஜியாக்கள் என்று வழிகெட்டு போன ஒரு கூட்டத்தின் வழிமுறை அது. ஹாரிஜியாக்களுடைய போக்கு இது. இந்த ஹாரிஜியாக்கள் யார்? ஹவாரிஜிகள் யார்? இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே விட்டு வைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அவர்கள் குறை சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு பிறகு கனிமத் பொருட்களை சஹாபா பெருமக்களிடத்திலே பங்கு போட்டு பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் துல் ஹுவைஸரா என்கிற ஒரு முனாஃபிக் வருகிறான். துல் ஹுவைஸரா என்கிற ஒரு நயவஞ்சகன் வருகிறான். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்கிறான், இதில் யா முஹம்மத், முஹம்மதே நீதி நேர்மையுடன் பங்கு பிரித்து தாருங்கள், அநீதி செய்யாதீர்கள் என்று சொல்கிறான். நீதியுடன் பங்கு பிரித்து தாருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அநீதி இழைக்காதீர்கள் என்றுதானே அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு சொன்னார்கள், இதா லம் அஅதில் ஃபமை யஅதில், இன்றைய நாள் இந்த பூமியில் நான் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் யார் நீதி நேர்மையை நிலைநாட்டுவார்கள்? பிறகு அந்த துல் ஹுவைஸரா புறம் முதுகு காட்டி திரும்பி விட்டு சென்று விட்டான். அப்போது சஹாபா பெருமக்கள் சிலர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி உங்களிடத்தில் கண்ணியம் இல்லாமல் நடந்து கொண்டான இவனை கொன்றுவிடட்டுமா என்று கேட்க ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இல்லை வேண்டாம், அவன் நம்மோடு என்ன செய்கிறான்? தொழுகைக்கு வருகிறான், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறான், அவனை கொல்ல முடியாது, கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இந்த துல் ஹுவைஸராவுடைய சந்ததியினர்களில் ஒரு கூட்டம் வரும், பிற்காலத்திலே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். எப்படி அம்பை வீசினால் அந்த அம்பு ஒரு பறவையை தாக்கி மறுபக்கம் அது சென்று விடுமோ, வெளியேறி சென்று விடுமோ, அது போன்று இவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த கூட்டம் தான் இந்த ஹாரிஜியாக்கள். துல் ஹுவைஸராவுடைய சந்ததிகள் தான் இந்த ஹாரிஜியாக்கள். அந்த ஹாரிஜியாக்களுடைய நிலைப்பாடு என்ன? சஹாபா பெருமக்களை குறித்து
ஹவாரிஜிகளுடைய பார்வையில் அபூபக்கர், உமர் என்று சில சஹாபா பெருமக்களை தவிர உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்று எல்லா சஹாபா பெருமக்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்ட முர்த்ததுகளாக அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த ஹாரிஜியாக்கள் பெரும்பாலான சஹாபா பெருமக்களை குறித்து சொன்ன கருத்து என்ன? இந்த சஹாபா பெருமக்கள் எல்லோரும் ரசூலுடைய வாழ்க்கைக்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், முர்த்ததாகி விட்டார்கள். நஅூது பில்லாஹ். எத்தகைய ஒரு பயங்கரமான ஒரு கருத்து! இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய இந்த மக்கள், முர்த்ததாகக்கூடிய இந்த மக்கள், ஹாரிஜியாக்களுடைய பார்வையில் இவர்கள் முர்த்ததாகக்கூடியவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அது தெரியாதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மறைவான கல்வி இல்லையா? இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய இந்த மக்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் நற்செய்தியை சொல்லியிருக்கிறான் குர்ஆனிலே. இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகள் என்று சான்றுகளை வழங்கி இருக்கிறான் குர்ஆனிலே. எத்தகைய ஒரு மடத்தனமான ஒரு பேச்சு இது! எனவே ஒரு பக்கம் இந்த ஹாரிஜியாக்கள் சஹாபா பெருமக்களை காஃபிர்களாக கருதி அந்த அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்கள் இந்த ஹாரிஜியாக்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர்கள் இந்த ஹாரிஜியாக்கள். பிற்காலத்தில் ஷியாக்கள் என்கிற கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்துடைய நிலைப்பாடு என்ன? சஹாபா பெருமக்களை குறித்து, குறிப்பாக ராஃபிதா என்கிற கூட்டம். அந்த காலத்தில் ராஃபிதா, இந்த காலத்தில் ராஃபிசா என்று சொன்னாலும் ஒன்றுதான், ஷியா என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஒரு காலகட்டம் இருந்தது, ஷியாக்கள் என்று சொல்லப்பட்டால் முஹத்திஸீனுடைய காலகட்டத்திலே, சஹாபா பெருமக்களுடைய காலகட்டத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர், உமரை விட சிறந்தவராக கருதுகிறான் என்பது அர்த்தமாகும் அந்த காலத்தில். ஆனால் இன்று ஷியா, ராஃபிசா எல்லோரும் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள், எல்லோரும் சஹாபா பெருமக்களை சபிக்கக்கூடியவர்கள், அபூபக்கர், உமரை சபிக்கக்கூடியவர்கள். எனவே அந்த காலத்தில் ராஃபிதா என்கிற கூட்டம் வெளிப்பட்டதே. அந்த கூட்டத்தின் நிலைப்பாடு என்ன? சஹாபா பெருமக்களை குறித்து சில சஹாபா பெருமக்களை தவிர, ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்து இறந்த சஹாபா பெருமக்களை தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சில சஹாபா பெருமக்கள், 7-8 சஹாபா பெருமக்களை தவிர மற்ற அனைத்து சஹாபா பெருமக்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், முர்த்ததாகி விட்டார்கள், காஃபிராகி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இந்த ஷியாக்கள். ஒவ்வொரு சபையிலும் அபூபக்கர், உமரை திட்டாத சபையே கிடையாது. ஒவ்வொரு சபையிலும் அபூபக்கர், உமரை ஏசுவார்கள், சபிப்பார்கள், லஅனத் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சபிப்பார்கள், திட்டுவார்கள், நரகவாசி என்று சொல்வார்கள். நஊது பில்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்வார்கள். அத்தகைய ஹபீஸ் கூட்டம் இந்த ஷியாக்கள், ராஃபிதா என்கிற கூட்டம். சஹாபா பெருமக்களை திட்டுவது இந்த ராஃபிஸாவுடைய வழிமுறை, சஹாபா பெருமக்களை ஏசுவது இந்த ராஃபிதாக்களுடைய வழிமுறை, இந்த ஹாரிஜியாக்களுடைய வழிமுறை. அதே போல் நவாசிப் என்கிற ஒரு கூட்டம் வெளிப்பட்டது. நாசிபா அல்லது நவாசிப், இவர்கள் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சபிக்கக்கூடியவர்கள். ஒரு பக்கம் இந்த ராஃபிதா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தார்களோ, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முகீரா பின் ஷுஅபா என்று இவர்களை எல்லாம் என்ன செய்வார்கள்? சபிப்பார்கள். இன்னொரு பக்கம் இந்த நவாசிப் அவர்கள் என்ன செய்வார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அவருடைய குடும்பத்தினர்களை சபிப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் ஜும்மா உரையில் மிம்பரில் நின்று என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? இந்த நாசிபாக்கள் மிம்பரில் நின்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சபிப்பார்கள். அலி மீது லானத் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள், ஜும்மா உரையில் மிம்பர் மேல் நின்று. இன்னொரு பக்கம் இந்த ராஃபிதாக்கள் ஜும்மா உரையில் மிம்பரில் நின்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் குறிப்பாக சபிப்பார்கள். அத்தகைய ஒரு காலகட்டத்தில் தான் சஹாபா பெருமக்கள் எல்லோரையும் நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், சஹாபா பெருமக்கள் எல்லோரும் சொர்க்கவாசிகள், சஹாபா பெருமக்கள் எல்லோரும் குர்ஆனில் புகழப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தான் ஒரு காலகட்டத்தில் அஹ்லுஸ் சுன்னாவை சார்ந்த மக்கள் என்ன செய்தார்கள்? மிம்பரில் நின்று
அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஹசன், ஹுசைன் என்று பெயரை சொல்லி கடைசியாக எல்லா சஹாபா பெருமக்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அல்லாஹ் இவர்களை புரிந்து கொள்ளட்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். அத்தகைய ஒரு கால சூழ்நிலையில் ஆரம்பித்து வைத்த ஒரு வழிமுறைதான் இந்த மிம்பரில் நின்று இரண்டாவது ஹுதுபாவில் சஹாபா பெருமக்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த வழிமுறை. அப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை திட்டுவது, தரக்குறைவாக பேசுவதெல்லாம் இந்த முனாஃபிகீன்களுடைய, ஹாரிஜியாக்களுடைய, நவாசிமுடைய, ஷியாக்களுடைய, ராஃபிதாக்களுடைய வழிமுறையாகும். இந்த காலத்தில், நவீன காலத்தில் சொல்வதாக இருந்தால் முஸ்தஷ்ரிகீன் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இங்கிலீஷிலே, ஆங்கிலத்திலே ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்வார்கள். முஸ்தஷ்ரிகீன், இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன? இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஆனால் என்ன செய்வார்கள்? குர்ஆன் ஹதீஸை படிப்பார்கள். குர்ஆன் ஹதீஸை பல முஸ்லிம்கள் எடுத்து படிக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு இந்த கூட்டம் என்ன செய்யும்? குர்ஆன் ஹதீஸை படிக்கும், ஆய்வு செய்யும். இதற்காக நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக ஏதாவது ஒரு குறையை எடுக்க முடியுமா, குர்ஆன் ஹதீஸை குறித்து எதிராக இதை வைத்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா என்று தேடி பார்ப்பதற்காகவே நினைச்சுவார்கள். குர்ஆன் ஹதீஸை படிப்பார்கள், ஆய்வு செய்வார்கள். அத்தகைய கூட்டம் முஸ்தஷ்ரிகீன். இவர்களுடைய வழிமுறைதான் சஹாபா பெருமக்களை குறித்து தரக்குறைவாக பேசுவது. நவீன காலத்தில் இந்த வழிகட்ட இந்த முஸ்தஷ்ரிகீன்களுடைய வழிமுறை இது. சஹாபா பெருமக்களை டார்கெட் செய்வது. எதற்காக இந்த முஸ்தஷ்ரிகீன் சஹாபா பெருமக்களை டார்கெட் செய்ய வேண்டும்? முஸ்தஷ்ரிகீன்கள் மட்டுமல்ல, இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனமாக கேளுங்கள், அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். முஸ்தஷ்ரிகீனாக இருக்கட்டும், இந்த ஷியாக்களாக இருக்கட்டும், ராஃபிசியாக்களாக இருக்கட்டும், ஹாரிஜியாக்களாக இருக்கட்டும், நயவஞ்சகர்களாக இருக்கட்டும், எல்லோரும் சஹாபா பெருமக்களை ஏன் டார்கெட் செய்கிறார்கள்? ஏன் சஹாபா பெருமக்களை குறித்து தரக்குறைவாக மக்கள் மத்தியிலே பேசுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஹதீஸை அங்கீகரிக்க வேண்டுமா அல்லது விட வேண்டுமா என்பதை உலமாக்கள், முஹத்திஸீன்கள் எதை அடிப்படையாக வைத்து தீர்மானிப்பார்கள்? அறிவிப்பாளர்களை அடிப்படையாக வைத்து. இந்த அறிவிப்பை, இந்த ஹதீஸை அறிவித்தவர் நம்பகமானவரா என்று பார்ப்பார்கள். ஆம், நம்பகமானவர் என்று சொன்னால் அந்த ஹதீஸை, அந்த அறிவிப்பை அங்கீகரிப்பார்கள். இந்த ஹதீஸை, இந்த அறிவிப்பை அறிவித்தவர் நம்பகமானவர் இல்லையா, இவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் பொய் சொல்லி இருக்கிறார், மக்களை ஏமாத்துகிறார் என்று அவருடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருந்தார், அந்த அறிவிப்பாளருடைய அறிவிப்பை எடுக்க மாட்டார்கள், விட்டு விடுவார்கள். எனவே அறிவிப்பாளரை அடிப்படையாக வைத்துதானே ஹதீசுகளை நாங்கள் அறிவிக்கிறோம், அங்கீகரிக்கிறோம் அல்லது மறுக்கிறோம். அப்படி இருக்க குர்ஆனையும் ஹதீஸையும் முதலாக அறிவித்த அறிவிப்பாளர்கள் யார்? இந்த சஹாபா பெருமக்கள். ரசூலிடத்திலே குர்ஆனை கேட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குர்ஆனின் விளக்கங்களை ஹதீஸாக கேட்டு, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மற்ற மக்களுக்கு எடுத்துரைத்த முதல் அறிவிப்பாளர்கள் யார்? இந்த சஹாபா பெருமக்கள் தானே. அப்படி இருக்க இந்த சஹாபா பெருமக்களை குறித்தே முஸ்லிம்களுடைய உள்ளத்தில், அவர்களுடைய சிந்தனையிலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டால், இந்த அபூபக்கர், உமர், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லோரும் சந்தேகத்திற்குரியவர்கள். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள், இவர்கள் எல்லாம் முனாஃபிகீன்கள் என்று சஹாபா பெருமக்களை குறித்து அவதூறு சொல்லிவிட்டால் அடுத்த கட்டத்தில் என்ன ஆகும்? இந்த சஹாபா பெருமக்கள் அறிவித்த அந்த மார்க்கத்தின் மீதே மக்களுக்கு சந்தேகம் உண்டாகும். எனவே சஹாபா பெருமக்களை குறை கூற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. மாறாக சஹாபா பெருமக்களை குறித்து குறை சொன்னால் அதன் வழியாக மார்க்கத்தை குறித்து என்ன செய்ய முடியும்? குறை சொல்ல முடியும். சஹாபா பெருமக்கள் மீது முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அடுத்த கட்டத்தில் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் மீதும் இந்த முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் சஹாபா பெருமக்களை இவர்கள் டார்கெட் செய்கிறார்கள். எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ ஸுர்ஆ அர்-ராஸி என்கிற மிகப்பெரிய இமாம் சொல்கிறார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு இமாம், அவர்கள் சொல்கிறார்கள், இதா ரஅய்த ரஜுலன் யன்தகிசு அஹதன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅலம் அன்னஹு ஸிந்தீக். ஒரு நபரை நீங்கள் சஹாபா பெருமக்களை குறித்து, ஒரு நபித்தோழரை குறித்து
தரக்குறைவாக பேசுவதாக கண்டால், சஹாபா பெருமக்களை குறித்து கொச்சைப்படுத்தும் விதமாக தவறாக விமர்சிப்பதாக நீங்கள் கண்டால் தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி தவறாக விமர்சிக்கக்கூடியவன் நயவஞ்சகன். அவன் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி வந்த ஒரு ஜிந்தீர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அபூ ஸுரா ராஸி சொல்கிறார். ஏனெனில் இதுதான் அவர்களுடைய நோக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் அந்த காலத்தில் இருந்தே, சஹாபா பெருமக்களுடைய காலத்தில் இருந்தே இந்த புரோபகண்டா, இந்த விஷயத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புரோமோட் செய்ய முயற்சி செய்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் மீது முஸ்லிம்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது, அந்த கண்ணியம் இருக்கக்கூடாது. சஹாபா பெருமக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த கண்ணியத்தை அகற்றி விடுவோமே ஆனால், நீக்கி விடுவோமே ஆனால், அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, இந்த தலைப்பை குறித்து நாம் இப்போது ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஷியாக்களை, ராஃபிசாக்களை, இந்த ஹாரிஜாக்களை விட்டுவிடுங்கள். யாரெல்லாம் தன்னை ஒரு ஹாரிஜி என்று சொல்வதில்லையோ, தன்னை ஒரு ஷியா, தன்னை ஒரு ராஃபிசி என்று சொல்வதில்லையோ, அத்தகைய சில மக்களும் சஹாபா பெருமக்களை குறித்து தவறாக பேசும் பொழுதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய ஒரு நபர் தான் சமீபத்தில் என்ன செய்கிறார்? ஒரு தலைப்பிலே, உருது மொழியிலே பிரபலமான ஒரு அறிஞர், பிரபலமான ஒரு ஆலிம் என்று மக்களால் அறியப்பட்டவர், தன்னுடைய ஒரு உரையிலே என்ன செய்கிறார்? முனாஃபிக் சஹாபா குரான் கி ரோஷ்னி மே, குரானின் ஒளியில் நயவஞ்சக சஹாபாக்கள், முனாஃபிக் நபி தோழர்கள் என்கிற ஒரு தலைப்பை வைத்து நஊசு பில்லாஹ் 1.5 மணி நேரம் பேசி இருக்கிறார். இந்த அடிப்படை அறிவு கூட கிடையாதா? சஹாபி என்று சொன்னார், நபி தோழர் என்று நாம் ஒருவரை குறித்து நம்பினால் அவர் ஒருபோதும் முனாஃபிக்காக இருக்க முடியாது. அப்துல்லா பின் உபை நயவஞ்சகன், அவனை சஹாபி என்று நாம் சொல்வோமா? சொல்ல மாட்டோம். ஏனெனில் அவன் ஒரு நயவஞ்சகன், அவர் ஒரு முனாஃபிக். முனாஃபிகை நீங்கள் நபி தோழர் என்று சொல்லக்கூடாது. யாரை நபி தோழர் என்று நம்புகிறீர்களோ அவருக்காக முனாஃபிக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. எனவே முனாஃபிக் என்று யாரை குறித்து குர்ஆன் சொல்கிறதோ, முனாஃபிக் என்று யாரையெல்லாம் ரசூல் அவர்கள் அந்த காலத்தில் சொன்னார்களோ, அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள். அவர்களுக்கு சஹாபா என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சஹாபி என்று சொன்னால் யார்? எவர் ஒருவர் இறை நம்பிக்கையோடு, ஈமானோடு ரசூலை சந்தித்து அதே இறை நம்பிக்கையில் மரணித்தாரோ அவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த முனாஃபிகீன்கள் ரசூல் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுக்காக முனாஃபிக் என்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறீர்? ஆனால் முனாஃபிக் சஹாபாக்கள் என்கிற தலைப்பை வைத்து பேசுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த பெயரை கொண்டு முஸ்லிம்கள் உள்ளத்திலே சஹாபா பெருமக்களை குறித்து தவறான ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதுதானே நோக்கம். எனவேதான் இந்த உரை நிகழ்த்தி யூடியூபிலே அந்த உரை என்ன செய்கிறார்கள்? அந்த பயானை அப்லோட் செய்து விடுகிறார்கள். அந்த உரையை கேட்ட ஒருவன் கீழே கமெண்டில எழுதுகிறான், பல நாட்களாக எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, சஹாபா பெருமக்கள் உண்மையிலேயே ஒரு கண்ணியமான ஒரு கூட்டமா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது, ஷியாக்களுடைய ராஃபிசாக்களுடைய உரைகளை கேட்டு கேட்டு. ஆனால் இருந்தாலும் எனக்கு அது ஒரு சந்தேகமாக தான் இருந்ததே தவிர உறுதியாக நான் அந்த விஷயத்தை ஒரு நாளும் நம்பிக்கை கொண்டது கிடையாது, நம்பியதே கிடையாது. ஆம், ஷியாக்கள் ராஃபிசாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இப்போது சன்னி முஸ்லிமாக இருக்கக்கூடிய நீங்களே சஹாபாவை குறித்து இப்படி சொன்ன பிறகு அந்த சந்தேகம் உறுதியான ஒரு நம்பிக்கையாக மாறிவிட்டது. இப்போது எனக்கு சஹாபா பெருமக்களை குறித்து சந்தேகமே கிடையாது. தேவையில்லாமல், எந்த ஒரு தேவையும் இல்லாமல் சஹாபா பெருமக்கள் ஒரு சிறந்த கூட்டம், சஹாபா பெருமக்கள் ஒரு கண்ணியமான கூட்டம் என்று தேவையில்லாமல் இந்த பாடம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது சஹாபா பெருமக்கள் குறித்து மட்டுமல்ல, மாறாக சஹாபா பெருமக்கள் வழியாக வந்த அந்த மார்க்கத்தின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று ஒருவன் தெளிவாக கீழே எழுதுகிறான். எனவே இது காஃபிர்களுடைய, இஸ்லாத்தின் எதிரிகளுடைய சூழ்ச்சியா இல்லையா? சஹாபா பெருமக்கள் மீது குறை சொல்லும் வழியாக மார்க்கத்தின் மீது குறை சொல்வதுதான் இவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் பூர்த்தியாகி விட்டதா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழ்நாட்டிலும் பார்க்கிறோம், தமிழ்நாட்டிலும் தமிழ் பேசும் மக்களிலும் சிலர் என்ன செய்கிறார்கள்? இது புதிய விஷயம் அல்ல, ஒரு காலகட்டத்திலிருந்து அப்படி நடந்து கொண்டுதான் வருகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பாக
டார்கெட் செய்து தவறாக விமர்சிப்பது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சமீபத்தில் சூப்பர் முஸ்லிம் என்கிற அந்த ஒருவன் நினைச்சுகிறான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து வேறு வழியில்லாமல் இஸ்லாத்திற்கு வந்தவர் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அவன் நினைச்சுகிறான். எப்படிப்பட்ட ஒரு அவதூறு! நஊது பில்லாஹ். வழி இல்லாமல், வேறு வழி இல்லாமல் முஸ்லிமானவர் என்று சொல்வதும் நயவஞ்சகன் என்று சொல்வதும் சமமானது. நயவஞ்சகர் அப்படிப்பட்டவர்கள் தானே. மதீனா சுத்தி எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்தில் நான் ஒரு காஃபிராக எப்படி வாழ்வது என்று பயந்துதானே அவர்கள் எல்லாம் அந்த நயவஞ்சகர் முனாஃபிகீன்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் வெளிப்படையாக. அத்தகைய ஒரு வார்த்தையை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்காக இந்த மடையன் பயன்படுத்துகிறான். வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்திற்கு வந்தவர் யார்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. நஊது பில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவியவர் அல்ல, நம்பிக்கை கொண்டவர் அல்ல. மாறாக மக்கா வெற்றிக்கு முன்பே அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்பது ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் பல அறிஞர்கள் சொன்ன கருத்து இது. அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்பே இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். ஆம், இஸ்லாத்தை தழுவிய பிறகு காஃபிர்களுடைய மாஹோல் மக்காவிலே எங்கு பார்த்தாலும் குறைஷிகளுடைய அச்சுறுத்தல், அந்த மாஹோலில், அந்த சூழ்நிலையில் தன்னுடைய இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை யாரிடத்திலும் சொல்லவில்லை, அதை பகிரங்கப்படுத்தவில்லை. ஆனால் மக்கா வெற்றிக்கு முன்பே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாமிய சமூகம் மக்காவில் உருவானது. அப்போது தன்னுடைய இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தினாரே தவிர அவர்கள் அந்த மக்கா வெற்றிக்கு முன்பே இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்பதுதான் சரியான கருத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்திற்கு வந்தவராக முஆவியா அவர்கள் இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரியாமலா இருந்தது? 1400 வருடங்களுக்கு பிறகு வந்த இந்த மடையனுக்கு தெரிந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தால் ரசூல் அவர்கள் ஏன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குர்ஆனுடைய வசனங்களை எழுதக்கூடிய, தொகுக்கக்கூடிய அந்த காத்திபீன வஹீல், அந்த சஹாபா பெருமக்களில் ஒருவராக ரசூல் அவர்கள் ஏன் முஆவியாவை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எழுதக்கூடிய, குர்ஆனுடைய வசனங்களை தொகுக்கக்கூடிய பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அபூபக்கர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் எப்படி குர்ஆனுடைய வசனங்களை எழுதினார்களோ, தொகுத்தார்களோ, அதே போல் அந்த சஹாபா பெருமக்களில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியவில்லையா? நீங்கள் சொல்வது சரியா? அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குர்ஆனுடைய வசனங்கள் எழுதக்கூடிய பொறுப்பை தந்து கண்ணியப்படுத்தினார்களே, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிவு சரியான முடிவா? நீங்கள் சொல்வது சரியா அல்லது ரசூலுடைய கருத்தும் சரியான கருத்தா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், முஆவியா இந்த சஹாபிதான் நம்மிடத்தில் அளவுகோல், தராசு. முஆவியா தான் நம்மிடத்தில் தராசு மாதிரி, அளவுகோல் மாதிரி. யார் சன்னி முஸ்லிம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவன், யார் அந்த ஹபீஸ் ராஃபிஸாவை சார்ந்தவன் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்போம்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தராசுவாக வைத்துதான். ஒருவன் முஆவியாவை திட்டவில்லை, ஏசவில்லை, தரக்குறைவாக பேசவில்லை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவும் மற்ற அனைத்து சஹாபா பெருமக்களை போன்று ரலியல்லாஹு அன்ஹு என்று பிரார்த்தனை செய்கிறானோ அவன்தான் அஹ்லுஸ் சுன்னா, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவன். யார் முஆவியாவை குறித்து தரக்குறைவாக விமர்சிக்கிறானோ, யார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுகிறானோ அவன் ராஃபிஸா, வடிகட்ட அந்த ஷியா ராஃபிஸா என்று நாங்கள் தீர்மானிப்போம் என்று அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். அநேகமாக அப்துல்லா பின் முபாரக் அல்லது அப்துர் ரஹ்மான் பின் மஹ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் வந்திருந்தால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் இருந்ததே, அந்த காலத்தில் ஒருவர் பிறந்திருந்தால், முஆவியாவுடைய ஆட்சியை பார்த்திருந்தால் இவர்கள் தான் இமாம் மெஹதி என்று சொல்லியிருப்பார்கள். அந்த அளவிற்கு நீதி நேர்மையுடன் ஆட்சி செய்தவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒருவர் அஹ்மத் பின் ஹம்பல் இடத்தில் அநேகமாக வந்து கேட்கிறார், முஆவியா சிறந்தவரா அல்லது உமர் பின் அப்துல் அசீஸ் ஹலீஃபா
இவர் சிறந்தவரா? முஆவியா யார்? சஹாபி, நபித்தோழர். உமர் பின் அப்துல் அசீஸ் யார்? நபித்தோழர் அல்ல, நபித்தோழர்களை பார்த்த ஒரு தாபிஇ, சஹாபா பெருமக்களுக்கு பிறகு வந்த ஒரு தாபிஇ உமர் பின் அப்துல் அசீஸ். ஆனால் அந்த நபர் என்ன செய்கிறார்? உமர் பின் அப்துல் அசீஸ் செய்த செய்திகள் ஒரு பக்கம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஷியாக்கள் பரப்பி வைத்த அந்த செய்திகள் ஒரு பக்கம். அந்த செய்திகளை கேட்ட காரணத்தினால் என்ன செய்கிறான்? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இடத்தில் வந்து முஆவியா சிறந்தவரா அல்லது உமர் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா என்று கேட்க அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கோபப்படுகிறார்கள். கோபப்பட்டு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்காக வேண்டி பயணிக்கும் போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரையின் மூக்கிலே தூசி நுழைந்திருக்குமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் புரிவதற்காக வேண்டி முஆவியாவும் பயணித்து சென்றிருப்பாரே ரசூல் அவர்களோடு இருந்து. அந்த பயணத்தில் முஆவியா அவர்கள் சவாரி செய்திருந்த அந்த குதிரையின் மூக்கில் நுழைந்த அந்த தூசி கூட உமர் பின் அப்துல் அசீஸை விட சிறந்தது என்று சொன்னார்கள். நீங்கள் என்ன முஆவியா சிறந்தவரா, உமர் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா என்று கேட்கிறீர்? உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களை விட முஆவியா அவர்கள் சவாரி செய்த குதிரையின் தூசியும் சிறந்தது என்று கோபமாக இப்படி பதிலளித்தார்கள். பிறகு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்ல பின்னால் நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுது ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் என்ன முஆவியா சிறந்தவரா அல்லது தாபியாக இருக்கக்கூடிய உமர் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா என்று கேட்கிறீர்? ஒரு சஹாபியை பிறரோடு ஒப்பிடுவதே தவறு என்பதை அவர்கள் அந்த நேரத்தில் உணர்த்துகிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு ஒரு தோழராக வாழ்ந்தவர் முஆவியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பின்னால் பல தொழுகைகளை தொழுந்திருக்கிறார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் வஹ்யை எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருந்தார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி இருக்க அவரை குறித்து தவறாக பேசலாமா? ஒரு சில தவறுகளை அவர்கள் செய்திருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி ஹாத்திபை பார்த்து நீங்கள் முனாஃபிக் என்று சொல்லாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உமரை பார்த்து கண்டித்தார்களோ அதே நிலைப்பாட்டில் நாங்களும் இருக்க வேண்டும். ஒரு சில தவறுகளை முஆவியா செய்திருந்தாலும் அவர்களை குறித்து தவறாக விமர்சிக்கக்கூடிய உரிமை தகுதி நமக்கு கிடையாது. மாறாக நாம் சஹாபா பெருமக்களை குறித்து என்ன நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் சொல்வது போல் சஹாபா பெருமக்கள் மத்தியிலே நாம் வேறுபடுத்தி பாகுபாடு பார்க்க மாட்டோம். சஹாபா பெருமக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வோம். அல்லாஹ் குர்ஆனிலே கற்றுத் தருகிறானே, அல்லாஹும்ம ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். இறைவா எங்களையும் மன்னித்து விடு, எங்களுக்கு முன் யாரெல்லாம் ஈமானில் இருந்தார்களோ அந்த சகோதரர்களையும் மன்னித்து விடு என்று இந்த பிரார்த்தனை தான் செய்ய வேண்டும். எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை குறித்து பல தவறான செய்திகளை இந்த ராஃபிசாக்கள் பரப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த தவறான செய்திகளை, வரலாற்று ரீதியான பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் படித்துவிட்டு சில இயக்க தலைவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள், அந்த சஹாபாவை குறித்து தவறாக எழுதிவிட்டு சென்று விட்டார்கள். அதையெல்லாம் படித்து இந்த மடையர்கள் சஹாபா பெருமக்களை விமர்சிக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் ஓரங்கட்டி வைத்துவிட்டு குர்ஆன் ஹதீஸை பாருங்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த சஹாபா பெருமக்கள் புகழப்பட்டிருக்கிறார்களே அதை பாருங்கள். சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக இருங்கள். சஹாபா பெருமக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக. சஹாபா பெருமக்களில் யாராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. சஹாபா பெருமக்களை குறித்து இருக்கக்கூடிய இந்த தவறான வழிமுறைகளிலிருந்து, தவறான சிந்தனைகளிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.